அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்கள், அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது சுபகாரிய நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் தங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சில பல விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் சேமிப்புலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமான எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகளினுடைய கோட்டம் சற்று அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பேரை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் கிடையாது. இருப்பினும் வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளில் இருந்து விடுபட நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்குங்க. ஆரோக்கியம் ரீதியாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. சின்ன தலைவலி, சின்ன காய்ச்சல், ஜலதோஷம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனமாக இருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கை கால் மூட்டு வலி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு உடல் உபாதை அப்படின்னா கூட உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் விளைவுகள் பெரியதாகலாம். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நட்பின் வட்டாரம் அதிகரிக்க செய்யலாம். புது நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. இதன் காரணமாக உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்க செய்யும். நாளைய பிறகு பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அந்த நாள் ஞாபகங்கள் தங்களுக்கு வந்து செல்லும். இதன் காரணமாக ஒரு விதமான மகிழ்ச்சி தங்களுடைய மனதில் உற்சாகமாக எழும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சுறுசுறுப்பாக வேலையை செய்வீங்க. சில நேரங்களில் பரபரப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படுவது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்க்கும்போது செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும். பயணம், மருத்துவம், சட்ட விஷயங்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம். சொத்துக்கள் மற்றும் வாகனங்களில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. காதல் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படலாம். வெளிப்படையாக பேசுவது ரொம்ப நல்லது. தூக்கமின்மை, தோல் பிரச்சனைகள், கால்வலி போன்றவை வரலாம். அதனால சரியான உணவு, போதுமான ஓய்வு அவசியமான ஒன்று. இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலம் அப்படின்றதுனால பல வகைகளில் நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய திறமையால் வேலையில் நல்ல பெயரையும் எடுப்பீங்க. பகுதி நேர வேலை, மார்க்கெட்டிங், ஊடகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க. பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆனால் அதிக வேலை பளு காரணமாக தலைவலியும் பெறலாம். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும்.
அமையும். போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க. வேலையில் தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலை சீராகவே இருக்கும். முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியம் ரீதியாக உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகளை முடித்தும் விடுவீங்க. வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் விரிவாக்கம் இருக்கும். புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். திருமணமானவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால் இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும். பொறுமையுடன் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல சில பல குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால பொறுமையாக இருக்க பாருங்க. வேலையில் தாமதம் ஒரு சில நேரங்களில் உருவாகலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் அதிகமாகவே இருக்கும். உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. உடல் சோர்வு, இரத்த சோகை, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவம், யோகா, சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலம் நல்ல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். சட்ட சிக்கல்கள் தீரும். புதிய திட்டங்கள் தொடங்குவீங்க. மக்களை அணுகிறது. சட்டம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா யாருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க. அது தங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே சமயம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். தைராய்டு, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. அதே சமயம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம். திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு, உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம். திருமண முயற்சிகள் கைகூடுங்க. பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க. அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகள் சேரலாம். வெளிநாட்டிற்கு வேலை, கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகளுக்கு தொழில், வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்தும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மாணவர்கள், ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க. அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். வீண் செலவு, உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாயிருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த
முன்னேற்றம் கிடைக்கணும்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கவும் செய்யும். பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க. எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவையும் உண்டாக பெறுவீங்க.